ரூ. 250 ஒரு ஸ்டாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை 1:1 அப்படின்னா அதை 2ஆக உடைத்து 50% கொடுக்கறதுக்கு பேர் தான் போனஸ். போனஸ் என்பது இலவசமான பங்குகள் கிடையாது. உங்களுடைய வேல்யூ அப்படியே தான் இருக்கும். 250 × 100னா அந்த வேல்யூ இருக்கும். அதை பிரிக்கிற போது உங்களுக்கு ஸ்டாக்கினுடைய எண்ணிக்கை தான் கூடுறதே தவிர உங்களுடைய ஆஸ் பர் ப்ரைஸ் வேல்யூ அப்படியே தான் இருக்கும். விப்ரோ தன்னுடைய காலாண்டு முடிவில் தெரிவித்த தகவல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு சந்தை அதுக்கு ஓரளவுக்கு வரவேற்பு கொடுத்து விப்ரோ ஸ்டாக்குகள் இன்றைக்கி ஏர்முகமாக இருக்கிறது. சந்தை இறக்கி ஓவரால் இண்டெக்ஸ் இறக்கினாலும் விப்ரோ ஸ்டாக்குகள் ஏர்முகமாக இருக்குது. பயோகான், ஐடிசி ஹோட்டல் இது மாதிரி பங்குகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஏறுமுகமாக தான் இருக்குது. ஆனால் குறிப்பிட்ட ஸ்டாக் அதனுடைய காலாண்டு முடிவுகள் மற்றும் அந்த செக்டார் வைஸில் அந்த ஸ்டாக்கினுடைய தனித்தன்மையை பொறுத்து தான் ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது. இது மாதிரி காலகட்டத்தில் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் யோசனை பண்ணி தெளிவான நிலை தெரிந்த பின்பு தங்களுடைய முதலீடையோ அல்லது அக்குமுலேட் பண்ணுறதோ இது மாதிரி முடிவெடுக்கலாம் என்பது. கோல்டுலாம் ஏறி இருக்குது, கோல்டு சில்வர்லாம் ஏறி இருக்குது. அப்போது நாம் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்று டைவர்சிஃபிகேஷன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரியான முறையிலையும் வர்த்தகம் செய்வது ஒரு ஆரோக்கியம். அல்லது கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். நியூஸ் கஃபே நேயர்களுக்கு கோவை விஸ்வநாதன் அன்பான வணக்கங்கள். கடந்த 15 தினங்களாகவே சந்தையின் போக்கு ஒரு மந்தமான நிலையில் இருக்குங்கிறது அனைவருக்கும் தெரிந்தது. ட்ரம்ப் டேரிஃப் பாலிசியினுடைய அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக எந்த செக்டார் எப்படி தாக்கம் இருக்குங்கிறதுக்காக காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோங்கிறது அனைவருக்கும் தெரியும். ஆனால் இண்டெக்ஸ் பார்த்திங்கனாக்கா அந்த ஒரு ரேஞ்ச் பவுண்டு ஒரு 100 பாயிண்ட்டுக்குள்ளேயே ஏறி இறங்கிட்டு இருக்கு. இன்றைக்கி 25,000ங்கிறது ஒரு சைக்கலாஜிக் லெவல், அதுலேருந்து தான் கொஞ்சம் ஏறி ஒரு 600 பாயிண்ட் ஏறிது. இப்போ 25,000 பிரேக் ஆகி இன்றைக்கி க்ளோசிங் ஆகிருக்கு. இது சற்று யோசனை பண்ண வேண்டிய சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். இது எதை காமிக்கிறது விட்டு கேட்டீங்கன்னாக்கா, இப்போ வரக்கூடிய Q1 ரிசல்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, காலாண்டு முடிவுகள், அதனுடைய வெளியீடுக்கு தகுந்த மாதிரி சந்தையினுடைய ஏற்ற இறக்கங்கள் அதனுடைய தாக்கம் இருக்க தான் செய்கிறது. கடந்த வாரத்தில் ஜெயண்ட் டிசிஎஸ்ஸு, HCL இது மாதிரி போன்ற பங்குகள்லாம் வெளியீடு பண்ணாங்க. அது எதிர்பார்த்த சந்தையினுடைய ஸ்ட்ரீட் எக்ஸ்பெக்டேஷனுக்கு பிலோவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அதனுடைய விலை கணிசமாக குறைந்து ஒரு நிலைப்பாடு மேலே போகிறதா கீழே வரதாங்கிற நிலைப்பாடு இல்லாமல் ஓரளவுக்கு நேரோ ரேஞ்சில் தான் அந்த குறிப்பிட்ட ஸ்டாக்கெல்லாம் ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. இது ஒரு பக்கம். ஆனால் ஐடி செக்டாரில் இந்த மாதிரி HCL, TCSலாம் இறங்கியிருந்தாலும் விப்ரோ தன்னுடைய காலாண்டு முடிவில் தெரிவித்த தகவல் அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு சந்தை அதுக்கு ஓரளவுக்கு வரவேற்பு கொடுத்து விப்ரோ ஸ்டாக்குகள் இன்றைக்கி ஏர்முகமாக இருக்கிறது. சந்தை இறக்கி ஓவரால் இண்டெக்ஸ் இறக்கினாலும் விப்ரோ ஸ்டாக்குகள் இன்றைக்கி ஏர்முகமாக இருக்குது. இது ஒரு பக்கம். சரி சார், ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸ் இறங்குறது, ஸ்டாக்லாம் இப்படி இறங்கிட்டே இருக்கே அப்படின்னா, இன்றைக்கி கூட பாருங்கள் 52 வீக் ஹையை தாண்டி சில குறிப்பிட்ட பங்குகள்லாம் இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்கு. பயோகான், ஐடிசி ஹோட்டல் இது மாதிரி பங்குகள்லாம் பார்த்திங்கனாக்கா நல்ல ஏறுமுகமாக தான் இருக்குது. ஆனால் குறிப்பிட்ட ஸ்டாக் அதனுடைய காலாண்டு முடிவுகள் மற்றும் அந்த செக்டார் வைஸில் அந்த ஸ்டாக்கினுடைய தனித்தன்மையை பொறுத்து தான் ஏற்ற இறக்கங்கள் இருக்கிறது. நிஃப்டி இண்டெக்ஸ் ஏறுறது அப்படிங்கிறதுக்காக நிஃப்டி இண்டெக்ஸ் ஏறினாலும் இறங்கினாலும் அதற்காக ஸ்டாக்கினுடைய நிலைப்பாடுகள் முன்னுக்கு பின் மரணாகத்தான் இருக்குது. இண்டெக்ஸ் ஏறினாலும் சில ஸ்டாக்குகள் இறங்கியிருக்கு, இண்டெக்ஸ் ஏறினாலும் சில ஸ்டாக்குகள் இறங்குற போது இறங்கினாலும் இது ஏறி இருக்குது. வைஸ் வர்சாவாக தான் இருக்குது. ஏன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதனுடைய நியூஸ் பேசிஸு, அதனுடைய காலாண்டு முடிவுகள், ஏதாவது இந்த டிவிடெண்ட் மாதிரி அறிவிக்கிறதுலாம் அதுக்கான தகுந்த மாதிரி தான் அதனுடைய இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸினுடைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது. இந்த நிலைப்பாடு 25,000 இன்றைக்கி உடஞ்சிருது. திரும்பி இது எப்படி ரெக்கவரி ஆகுமா இல்லை இன்னும் ஃபர்தராக கீழே போகுமா அப்படிங்கிறது இன்னும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கல. இந்த ட்ரம்ப் பாலிசியினுடைய முடிவு தீர்க்கமான ஒரு முடிவு நமக்கு தெரிஞ்சக்கப்புறம் தான் இதனுடைய சந்தையினுடைய நிலைப்பாடு அதனுடைய ஏற்ற இறக்கங்களை தீர்மானிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரி காலகட்டத்தில் இன்வெஸ்டர்ஸ் கொஞ்சம் யோசனை பண்ணி தெளிவான நிலை தெரிந்த பின்பு தங்களுடைய முதலீடையோ அல்லது அக்குமுலேட் பண்ணுறதோ இது மாதிரி முடிவெடுக்கலாம் என்பது
ஒரு சந்தையில் இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த மாதிரியான காலகட்டத்தில் நான் பலமுறை சொல்லியிருக்கேன், சந்தையினுடைய போக்கு தட் இஸ் ட்ரெண்ட் இஸ் அவர் ஃப்ரெண்டுன்னு சொல்கிற மாதிரி ஈக்விட்டி மார்க்கெட் இறங்கினாலும் தட் இஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா கோல்டுலாம் ஏறி இருக்குது, கோல்டு சில்வர்லாம் ஏறி இருக்குது. அப்போது நாம் அதுக்கு தகுந்த மாதிரி மாற்று டைவர்சிஃபிகேஷன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரியான முறையிலையும் வர்த்தகம் செய்வது ஒரு ஆரோக்கியம். அல்லது ஈக்விட்டி மார்க்கெட்டில் ஏதாவது ஸ்டாக்ஸ் இருந்ததுன்னா ஒரு கணிசமான அளவு ஹெட்ஜிங்காக இந்த மாதிரி மாற்று ஏற்பாடு செய்து அதிக நஷ்டத்தை தவிர்க்கிறதுக்கு இது ஒரு வழிகாட்டலாக இருக்கும் என்பதும் ஒரு சின்ன ஒரு கருத்து. இந்த பதிவில் தெரிவிக்கக்கூடிய கருத்துகள் மற்றும் சில நேயர்கள் கேட்ட கமெண்ட்ஸ் பாக்ஸில் கடந்த என்னுடைய வீடியோவில் கேட்ட சில பங்குகளினுடைய தற்போதைய நிலை என்ன அப்படிங்கிறது இருக்கக்கூடிய டேட்டாவின் அடிப்படையில் என்னுடைய விவரங்களை நான் தெரிவிக்கிறேனே தவிர எந்த ஸ்டாக்கையும் நான் வாங்கவோ பரிந்துரை செய்யவில்லை, விற்கவும் பரிந்துரை செய்யவில்லை. இருக்கக்கூடிய டேட்டா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டதுனால அந்த குறிப்பிட்ட ஸ்டாக்கினுடைய விவரங்களை தெரிவிக்கிறேன். இதை நான் சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீங்களும் உங்களுடைய ட்ரேடிங் ஆப்பில் போய் அந்த டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் அதெல்லாம் பார்த்து நீங்கள் ஒரு உறுதி செய்கிறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது என்னுடைய சொந்த கருத்து இல்லை. நான் எந்த பரிந்துரையும் இதில் செய்யப்படவில்லை. கடந்த என்னுடைய வீடியோ பதிவில் கமெண்ட்ஸ் பாக்ஸில் ஒரு நேயர் ஜெயம் ஃபைனான்சியலினுடைய தற்போதைய நிலைப்பாடு என்ன என்று கேட்டிருந்தார். இன்றைய நிலவரப்படி இன்றைய புள்ளி விவரங்கள் மற்றும் சந்தையில் உள்ள ஏற்ற இறக்கங்கள் அதற்கு தகுந்தாற் போல் ஜெயம் ஃபைனான்சியலினுடைய நிலைப்பாடு என்னங்கிறது மட்டும் நான் தெரிவிக்க ஆசைப்பட்றேன். இப்போ ஜெயம் ஃபைனான்சியல் இன்றைக்கி க்ளோசிங் 169 ரூபா 30 பைசாவில் முடிஞ்சிருக்கு. 52 வீக் ஹை இன் பாசிட்டிவ் வீக்கில் இருந்து நியூ 52 வீக் ஹை பாசிட்டிவ் வீக்கு. இப்போ ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 75 டியூரபிலிட்டி, வால்யூவேஷன் 59.7, மொமெண்டம் 60.5, இதெல்லாம் 100க்கு. ஓகே, இப்படி பார்க்குற போதுங்க இது ஒவ்வொரு டேட்டாவும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இது எந்த ஜோனில் இருக்குது? இப்போ ஸ்ட்ராங் செல் ஜோனில் இருக்குது. இந்த ஸ்ட்ராங் செல் ஜோன் அப்படின்னா இப்போ 84.98% இன்ட்டு பீபாரி பை அண்ட் செல்லிங் ஜோன். அதாகப்பட்டது என்னவென்றால் இது கெயின்ஸ் ஆல்ரெடி ரியலைஸ் பண்ணியாச்சு. இதனுடைய ஸ்வாட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் 26, வீக்னஸ் 5, ஆப்பர்ச்சுனிட்டி 2, த்ரெட்டன் 1. ஸோ இதுதான் இதனுடைய தற்போதைய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கிறது. இந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டல் பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் கேபிட்டல் 16,185 crores, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் 19.7, ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 1.9. டெக்னிக்கல் வியூவில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஏஸ் ஆஃப் நவ் ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் 68.8ல் இருக்குது. இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரமோட்டர்ஸ் 56.50%, பப்ளிக் 18.94%, F2 17.48%, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் 6.38%, அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 0.69 இருக்குது. இன்னொரு நேயர் ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்ன தற்போதைய நிலவரம் என்னன்ட்டு தன்னுடைய கேள்வியை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுத்துருக்காரு. இப்போதைக்கு ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியாவினுடைய நிலைப்பாடு என்ன, தற்போது என்ன விலையில் ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு, இதனுடைய டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் என்னங்கிறது நாம் இருக்கக்கூடிய புள்ளி விவரங்கள் அடிப்படையில் நான் தெரிவிக்கிறேன். ஷிப்பிங் கார்ப்பரேஷன் இந்தியா 34.57% ஃபால் ஃப்ரம் 52 வீக் ஹையிலேருந்து இறங்கி இருக்குது. இப்போ 219.10ல் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி -2.26ல் ட்ரேடிங் ஆகிட்டுருக்கு. இது ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் ஆஸ் பர் ரேடார்னு சொல்லுவாங்க டெக்னிக்கல் வேர்டு. அதுபடி பார்த்தீங்கன்னாக்கா டியூரபிலிட்டி 90/100, 58.3 for 100, வேல்யூஷன் மொமெண்டம் பார்த்தீங்கன்னா 56.6 for 100ன்னு இருக்குது. ஓரளவுக்கு இது பார்த்தீங்கன்னாக்கா பை செல் ஜோனா அப்படின்னு கேட்டால் ஆஸ் பர் டேட்டா செல் ஜோன் தான் காமிக்கிறது. ஸ்வாட் அனலிஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரென்த் 10, வீக்னஸ் 9,
ஆப்பர்ச்சுனிட்டி 3, T that is threatens 0. இது மார்க்கெட் கேபிட்டல் 10,207.1 crores. ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 12.1, ப்ரைஸ் டு புக் வேல்யூ 1.3. டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்றைக்கி க்ளோசிங் டேட்டா பேசிஸ் பார்த்தா RSI 52.9 இது நிறைவடைஞ்சிருக்கு. மணி ஃப்ளோ பார்த்தீங்கன்னாக்கா 52.9. இது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா ப்ரமோட்டர்ஸ் 63.75%, பப்ளிக் 28.41%, FII 4.68%, அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 2.59%, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு 0.57%. இன்னொரு நேயர் டேம் கேபிட்டல் அட்வைசர்ஸ் லிமிடெட்னுடைய நிலைப்பாடு என்ன சார் அப்படின்னு கமெண்ட்ஸில் கேட்டிருக்காங்க. அது இருக்கிற புள்ளி விவரங்கள் அடிப்படையில் என்னுடைய தகவலை தெரிவிக்கிறேன். டேம் கேபிட்டல் அட்வைசர்ஸ் பார்த்திங்கன்னா 52 வீக் ஹையிலேருந்து இப்போ 45.56% இறங்கி இருக்குது. இன்றைக்கி க்ளோசிங் பேசிஸில் பார்த்தீங்கன்னாக்கா 246.9. இதனுடைய போர்டு மீட்டிங் 23 ஜூலை 2025 அன்னைக்கு இதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட் அனுப்புறதாக ஒரு தகவல் இருக்குது. இதனுடைய ஸ்டாக் பார்த்திங்கன்னா இது டவுன் ட்ரெண்ட் ஸ்டாக்காக தான் புள்ளி விவரங்கள் கொடுக்கிறது. டியூரபிலிட்டி பார்த்திங்கன்னா 100க்கு 50, வேல்யூவேஷன் பார்த்திங்கனாக்கா 100க்கு 38.3%, மொமெண்டம் பார்த்திங்கன்னா 100க்கு 25.9%. இப்போ இது பை ஜோனா ஆர் செல் ஜோனா அப்படின்னு கேட்டால் இந்த டேட்டா அடிப்படையில் பார்த்தா இங்கே சிக்னல் எப்படி கிடைக்கிறதுன்னு கேட்டால்னா ஓவராலாக செல் ஜோனில் தான் இப்போ இருக்கிறதாக சொல்லுது. ஷார்ட் அனாலிசிஸ் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரென்த் 5, வீக்னஸ் 11, ஆப்பர்ச்சுனிட்டி 2, த்ரெட்டு 1. ஃபண்டமெண்டல் பார்த்திங்கனாக்கா மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 1745.2 crores, ப்ரைஸ் டு ஏர்னிங்ஸ் 16.8, ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னாக்கா 6.6. டெக்னிக்கலாக பார்க்குற போது ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸு 45 இருக்குது. மணி ஃப்ளோ இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா 44.2. ஷேர் ஹோல்டிங் இந்த நிறுவனத்தினுடைய பங்குதாரர்களுடைய பங்களிப்பு மற்றும் ஷேர் ஹோல்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அது பார்த்தீங்கன்னாக்கா பப்ளிக் 45.52%, ப்ரமோட்டர்ஸ் 40.00%, அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் 7.71%, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு 3.44%, F2 3.31%. ஓவராலாக பார்க்குற போது இந்த ஸ்டாக் இப்போதைக்கு ஓவரால் கன்சிடர் பண்ணுற போது செல் ஜோனில் தான் இருக்குது. மார்க்கெட் ஓரளவுக்கு இதனுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டு சாதகமாக வந்தாலோ அல்லது அதற்கு சாதகமாக வராவிட்டாலும் அதற்கு தகுந்த மாதிரி இதனுடைய ஏற்ற இறக்கங்கள் அந்த காலாண்டு முடிவுக்கு பின்பு தான் இதனுடைய ஒரு கிளாரிட்டி தெரியும் என்பது இந்த புள்ளி விவரங்கள் அடிப்படையில் நமக்கு தெரியறது. இன்னொரு நேயர் கமெண்ட்ஸ் பாக்ஸில் அசோக் லேலண்டு இப்போது போனஸ் அறிவிக்கிறாங்களே, இதை வாங்கலாமா வச்சுக்கலாமான்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாகவே போனஸ் அப்படின்னா 250 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதை 1:1 அப்படின்னா அதை 2ஆக உடைத்து 50% கொடுக்கறதுக்கு பேர் தான் போனஸ். போனஸ் என்பது இலவசமான பங்குகள் கிடையாது. உங்களுடைய வேல்யூ அப்படியே தான் இருக்கும். 250 × 100னா அந்த வேல்யூ இருக்கும். அதை பிரிக்கிற போது உங்களுக்கு ஸ்டாக்கினுடைய எண்ணிக்கை தான் கூடுறதே தவிர உங்களுடைய ஆஸ் பர் ப்ரைஸ் வேல்யூ அப்படியே தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி முன்ன பின்ன இருக்கும். போனஸ் அப்படின்னா நிறைய பேர் இலவசமாக கொடுக்குறாங்கன்னு சில செய்தியெல்லாம் போய் இலவசமாக எதுவுமே கிடைக்காது. நம்மளுடைய பணத்தில் நாம் வாங்கின ஸ்டாக்கை அதை ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஒருவேளை 10 ஃபேஸ் வேல்யூவாக 5 பண்ணலாம், 5 2 பண்ணலாம். அதுக்கு தகுந்த மாதிரி அதனுடைய ஒதுக்கீடு நமக்கு கிடைக்கும். அப்போது எந்த ஸ்டாக்கு ஸ்ப்ளிட் பண்ணினாலும் நமக்கு இன்வெஸ்டர்ஸாக இருந்தால் மறுபடியும் எதிர்வருங்காலத்தில் அது பழைய நிலைக்கு மேலே ஏறுற போது ஸ்டாக்கினுடைய எண்ணிக்கை மல்டிபிள் ஆகுது. அப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர ஒரு போனஸ் அறிவிக்கிறதுனாலையோ அல்லது இலவசங்கிற மாதிரி ஒரு கருத்துக்கள் கிடையாது. எல்லா ஸ்டாக்குமே போனஸ் ஸ்டாக்குகள்னு அறிவித்தாலும் ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் இருக்கிற ஸ்டாக் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி எல்லா ஆஸ்பெக்டும் நமக்கு கரெக்டாக இருக்கணும். சும்மா அதுக்காக பென்னி ஸ்டாக்ஸு ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ்லாம் போய் வாங்கிட்டு அது வருதுன்னா அது டியூ டு லிக்விடிட்டிக்கு தகுந்த மாதிரி ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். நல்ல ஒரு ஃபண்டமெண்டலி ஓரியன்ட் ஸ்ட்ராங் கம்பெனி அசோக் லேலண்ட், ஃபினான்ஷியலி நல்ல ஒரு குட் ஓரியன்ட் கம்பெனி.
அதனால் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் வந்து ஸ்பிட் பண்ணுற போது உங்களுக்கு ஸ்டாக்ஸினுடைய எண்ணிக்கை தான் கூடுமே தவிர நீங்கள் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிற வேல்யூ சந்தையினுடைய ஏற்ற இருக்குங்களோ அன்றைய விலைக்கு தகுந்த மாதிரி மாறுமே தவிர இது இலவச பங்குகள் கிடையாது. இப்பதிவில் நாம் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் புள்ளிவிவரங்கள் அடிப்படையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பதிவில் நான் எந்த பங்கையும் வாங்கவோ விற்கவோ ஹோல்டு பண்ணவோ எந்த விதமான பரிந்துரையும் செய்யவில்லை. தாங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் தங்களுடைய தனிப்பட்ட டெக்னிக்கல் அனாலிசிஸ், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் முறையாக ஆராய்ந்து உங்களுடைய ஃபினான்ஷியல் அட்வைஸரையும் கேட்டு நீங்கள் முடிவு எடுக்கிறது ஒரு ஆரோக்கியமானதாக இருக்கும் என்பது என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.